நீட் தேர்வு குறித்து மௌனமாக இருந்த முதல்வர் விஜய் தற்போது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது. ஒன்றிய அரசின் இத்தகைய அடக்குமுறை செயல்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீட் தேர்வு முறை அகவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களை வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம் என்று ஆணித்தனமாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் காங்கிரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். இதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அங்கீகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இறுதியாக நம் மக்களின் உணர்வுகளை மாணவர்களின் உணர்வுகளை ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜயின் கருத்துக்களை பற்றியும் மேலும் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.